ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப ஒரு சுவையான கிராமத்து ஸ்டைலில் மணக்க மணக்க ஒரு கல்யாண ரசம். ரசம் நம்ம நிறைய வகைகளில் செய்யலாம். தக்காளி ரசம், மிளகு ரசம், புளி ரசம் இந்த மாதிரி. ஆனால் நாம் இன்னைக்கு ரொம்ப சுவையான ஒரு பர்ஃபெக்டான கிராமங்களில் செய்யக்கூடிய மாதிரி மசாலா ஃப்ரெஷ்ஷாக இடித்து ரொம்ப வாசமாக கல்யாண வீட்டில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இடையிடையே நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாம் நீங்கள் நார்மலாக எப்போதும் வைக்கிற ரசத்துக்கு கூட ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். கூடவே வீடியோ பார்த்து முடித்த பிறகு இந்த ரசத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன், ஒரு சூப்பரான கல்யாண வீட்டு வறுவல் தான் பார்க்க போகிறோம். அந்த சைடிஷை கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி தான் செய்ய போகிறோம். எப்போதும் செய்கிற நார்மலான ரசம் வறுவல் மாதிரி இல்லாமல் ரொம்ப சுவையான ஒரு சூப்பரான ரெசிபி. ரொம்பவே சுலபமாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரசம் கிட்டத்தட்ட 1 லிட்டர் அளவுக்கு கிடைக்கும். நீங்கள் அதிகமாகவோ குறைவாகவோ செய்யணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா பொருட்களையும் குறைவாகவோ அதிகமாகவோ பயன்படுத்திக்கங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1.5 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துடுறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துடலாம். உங்களுக்கு மிளகுடைய காட்டம் ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சீரகம் சேர்த்த அதே அளவு, அதாவது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கே நீங்கள் மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் 2 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி காஷ்மீரி மிளகாய் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நம்ம ரசம் ரொம்ப அருமையான கலரில் கிடைக்கும். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலான சிவப்பு மிளகாய் இருக்கு இல்லையா, அதை விதைகள் நீக்கிட்டு 3 அல்லது 4 சேர்த்துக்கங்க. அப்போ காரம் குறைவாகவும் நல்ல கலரான ரசமும் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லை கலர் எல்லாம் வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா எந்த மிளகாவும் சேர்க்காம தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை லேசாக நரன் அரைச்சி எடுத்துக்கலாம். இதோ இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக வாசமாக நம்ம ரசம் பவுடர் ஃப்ரெஷ்ஷாகவே ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பர்ஃபெக்டான கிராமத்து சுவை வேணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் அம்மி இருக்கு இல்லையா, அம்மிக்கல், அது இருந்தால் கூட இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நரப்பாக ரொம்ப சுவையாக இருக்கும். ஆனால் நாம் ரொம்ப ஈஸியாக மிக்சி ஜார்லேயே இன்றைக்கி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி உரல் எடுத்திருக்கேன். அதில் இப்போது 10லிருந்து 15 பூண்டு பற்கள் தோல் உரிக்காமல் நல்லா கழுவிட்டு எடுத்திருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி லேசாக தட்டி எடுத்துக்கங்க. ரொம்ப மையாக தட்டிட வேணாம். லேசாக அந்த பூண்டு பற்கள் லேசாக நச்சு விட்டால் போதும். பாருங்க இந்த மாதிரி. இப்போ இதில் 3 பச்சை மிளகாய் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு ரசம் நல்ல காரமாக வேணும் அப்படின்னா 4 அல்லது 5 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா தட்டி எடுத்துருங்க. இதோ ரொம்ப சூப்பராக பூண்டு அண்ட் பச்சை மிளகாய் நல்லா தட்டி எடுத்தாச்சு. பாருங்க இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப மை மாதிரி தட்டிடக்கூடாது. நீங்கள் மிளகு சீரகம் அந்த மிளகாய் எல்லாம் அம்மியில் அரைச்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அதிலேயே இந்த பூண்டு பச்சை மிளகாய் வச்சு லேசாக தட்டி எடுத்துக்கங்க. ரொம்ப சுலபமாக வேலை முடிஞ்சிடும். இப்போ அடுத்ததாக 2 நாட்டு தக்காளி, நல்லா பழுத்த பெரிய சைஸ் தக்காளியை கைகளாலேயே நல்லா மேஷ் பண்ணி எடுத்திருக்கேன். கத்தி வச்சு கட் பண்ண வேணாம், மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கவும் வேணாம். கைகளாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டு மேஷ் பண்ணி எடுத்துக்கங்க. அப்போ தான் நம்ம கிராமத்து சுவையோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ புளி கரைச்சல் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் இந்த மாதிரி ஷேப்பில், அதாவது ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஷேப்பில் புளி எடுத்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்திருக்கேன். நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் புளியோடைய அளவு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். ஒவ்வொரு வீட்டில் அதிகமாக லேசாக புளிப்பாவோ அல்லது குறைவாவோ சேர்த்துக்குவீங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த புளி வாங்குறோம் இல்லையா, அதுவுமே ஒவ்வொரு மரத்து புளியும் டேஸ்ட்டு வேறுபடும். ஒரு சில புளி லேசாக இனிப்பு சுவையோடு இருக்கும், அல்லது ரொம்ப புளிப்பாக இருக்கும். சில புளிகள் துவர்ப்பு சுவை இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி புளி கரைச்சல் எடுத்துக்கங்க. இப்போ நான் அந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம் பழத்திலிருந்து புளி கரைச்சல் 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்கு, செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துடுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகி வந்த பிறகு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக சீரகம் சேர்த்துடலாம். ஒரு சிலர் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து செய்வீங்க, அப்படியும் சேர்க்கலாம். நான் எங்கள் ஊர் ஸ்டைலில் நாங்கள் செய்கிற மாதிரி செஞ்சு காட்டுறேன். ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 3 கொத்து கருவேப்பிலை இலைகளை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கருவேப்பிலை இலைகள் லேசாக பொரிஞ்சு வந்த பிறகு இப்போ இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்த மிளகு சீரகம் மிளகாய் அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே நம்ம உரலில் தட்டி எடுத்த பூண்டு அண்ட் பச்சை மிளகாவையும் உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விட்டுருங்க.
ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது, அதே நேரம் ஒழுங்காக வதங்கி வராமல் இருந்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ ஒரு மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த வாசம், அந்த மிளகு சீரகத்துடைய நெடி ஏறும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்லா வாசம் வரணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம கைகளாலேயே நல்லா மேஷ் பண்ணி எடுத்த 2 பழுத்த தக்காளியை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி ஏற்கனவே நல்லா மேஷ் பண்ணி எடுத்துட்டோம், ஸோ ரொம்பலாம் டைம் எடுக்காது. ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆகி வந்த பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாம் நல்லா கலந்து நல்லா வாசம் வரும் பொழுது நம்ம கரைச்சி எடுத்த புளி கரைச்சலை உள்ளே சேர்த்துறேன். கூடவே ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லேசாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு புளிப்பு சுவை இருக்கான்னு பார்த்துக்கங்க. ரொம்ப புளிப்பாக இருந்தது அப்படின்னா கூட கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடுங்க. ரசம் ரொம்ப நேரம் கொதிச்சு வரக்கூடாது. ஒரு மாதிரி கடுத்த மாதிரி டேஸ்ட் மொத்தமாகவே சொதப்பிடும். ஸோ பக்கத்துலேயே இருந்து செக் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி லேசாக கொதிச்சு வருது பார்த்தீங்களா, ரொம்ப கொதிக்கக்கூடாது. லேசாக நுரை மாதிரி கொதிச்சு வரத்துக்கு ஸ்டார்ட் ஆகும் இல்லை, அந்த மாதிரி வந்த பிறகு உடனேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லி இலைகளை மேலே தூவி விட்டுருங்க. இப்போ இதை அப்படியே மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் அந்த பெருங்காயம் மல்லி இலைகளுடைய ஃப்ளேவர் ரசத்தில் நல்லா சார்ந்து இருக்கும். நம்ம ஸ்டவ்வை ஏற்கனவே ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இருக்கட்டும். சரியாக 10 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்க, இந்த மாதிரி வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒரு பர்ஃபெக்டான கிராமத்து ஸ்டைலில் கல்யாண ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்குல்ல. நம்ம கடைசியாக பெருங்காயத்தூள் மல்லி இலைகள்லாம் சேர்க்கறதால ரொம்பவே ஃப்ளேவராக அட்டகாசமாக இருக்கும். கூடவே ரசம் பொடி அப்படின்னு தனியாக அரைச்சி ஸ்டோர் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்ததால ரொம்ப ரொம்ப வாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே கிராமத்து ஸ்டைலில் ஒரு அருமையான கல்யாண ரசம் ரொம்ப ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணிட்டோம். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ அடுத்ததாக இன்னொரு ரெசிபி. இந்த அருமையான பர்ஃபெக்டான ரசத்துக்கு ஒரு சூப்பரான கல்யாண வீட்டு வறுவல். ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான அட்டகாசமான ரெசிபி. அதுவும் நாம் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சேர்க்குறனால பொரியல் இந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ரொம்ப வாசமாக சிக்கன் மட்டன் ரேஞ்சுக்கு ஒரு அட்டகாசமான ரெசிபி. ரொம்பவே சுவையாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு. நான் இப்போது இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸில் வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஓரங்களில் கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ இதை 2ஆக கட் பண்ணிவிட்டு தோல்களை சீவி எடுத்துடலாம். இப்போ இதை இந்த மாதிரி ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நார்மலாக நாம் சிப்ஸ் போடுறதுக்கு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரியும் பண்ணிக்கலாம். அல்லது பஜ்ஜி போடுறதுக்கு கட் பண்ணுவோம் இல்லை, அந்த மாதிரி கூட நீங்கள் சீவி எடுத்துக்கலாம். இப்போது ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துருக்க வாழைக்காய்களை உள்ளே சேர்த்துடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்க்கும் கொஞ்சம் அதிகமாக மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகி கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வேணாம். ஆனால் நல்லா குக் ஆகி லேசாக கலர் சேஞ்ச் ஆகி வரும் இல்லையா, அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது பபிள்ஸ் எல்லாம் அடங்கி நல்லா வெந்து வந்திருக்கு. கலரும் லேசாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 4-5 பூண்டு பற்கள், நான் சின்ன பூண்டு பற்கள் எடுத்தனால 10-12 சேர்த்துருக்கேன். கூடவே 10 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம லேசாக நரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதோ ரொம்ப சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையே நீங்கள் உரலில் வச்சு கூட நல்ல மை மாதிரி தட்டி எடுக்கலாம். ரொம்ப வாசமாக இருக்கும். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு சேர்த்துட்டு ஒரு காஞ்ச மிளகாவையும் சேர்த்துடுங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலாவை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிதமான தீயிலே கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க.
கூடவே தேவையான அளவுக்கு உப்பு நான் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ கொஞ்சமாக ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. அந்த மசாலா எல்லாம் ட்ரையாக இருக்கும் இல்லையா, ஸோ லேசாக ஈரப்பதம் வரட்டும். கலந்து விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்திருக்க வாழைக்காய்களை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த மசாலா எல்லாம் வாழைக்காய் கூட நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் கூட தண்ணீர் பசையே இல்லாமல் எல்லா மசாலாவும் அந்த வாழைக்காய் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. இதோ இந்த மாதிரி. ஸோ மீடியம் ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த அளவுக்கு ட்ரையாக வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாற ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ட்ரஸ்ட் மீ, கொஞ்சம் கூட டிசப்பாயின்மெண்ட் ஆகவே மாட்டீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு முறை செஞ்சீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த ரசத்துக்கு இந்த வாழைக்காய் வறுவல் ரொம்ப ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த சுவையான 2 விதமான கல்யாண வீட்டு ரெசிபியும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.